ஃபிக்மால ஒரு புது டிசைன் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரேம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து டெஸ்க்டாப்பை சூஸ் பண்ணுறேன். ஒரு டெஸ்க்டாப் ஃப்ரேம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஃபைல் நேம் ஃப்ரேம்க்கான நேம் மாற்றிக்கலாம். மியூசிக் ஆப் லேண்டிங் பேஜ். இதுக்கு நம்ம லேஅவுட் கிரிட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். காலம்ஸு 12 காலம், சென்டர், ஓகே. இப்போ நம்ம டாப்ல ஒரு மெனு செட் பண்ணலாம். ஒரு டெக்ஸ்ட் இன்புட் கொடுத்துட்டு மியூசிக் அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்ததாக இதுக்கு ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் 20. லோகோவுக்கு ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணியாச்சு. சர்க்கிள் ட்ரா பண்ணதுக்கப்புறமா இதுக்குள்ள ஒரு மியூசிக் ரிலேட்டடான ஐக்கான் ஒன்று இன்சர்ட் பண்ணிக்கலாம். மியூசிக்ன்ட்டு icons.js.org இந்த சைட்டில் போயிட்டு மியூசிக்னு சர்ச் பண்ணியாச்சு. நம்ம இந்த ஐக்கானை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் கொடுத்தாச்சு. சென்டரில் பிளேஸ் பண்ணிட்டு ஐக்கானை பேக்ரவுண்டோட குரூப் பண்ணியாச்சு. இப்போ கிரிட்டுக்கு லெஃப்டில் அலைன் பண்ணியாச்சு. ரைட் சைடில் மெனு ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஹோமு, ஃபீச்சர்ஸ், blog, கான்டாக்ட். blogக்கு பதிலாக ப்ரைஸிங் கூட வச்சுக்கலாம். சப்போர்ட் வச்சுக்கலாம். இதுக்கான ஃபாண்ட் சைஸை 16 வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். மெனு பார் தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்கு கிரிட்டை வேணும்னா நம்ம இப்போ ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஓவரால் இந்த பேஜுக்கான பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்ல இருக்கு டிஃபால்ட்டா. அந்த கலரை கொஞ்சம் கிரீன் டோனுக்கு கொண்டு வந்துடலாம். இந்த மெனுக்கான பேக்ரவுண்ட் கலரும் கிரீன் டோன்ல இருந்து ஒரு கொஞ்சம் அந்த டோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டோட சேர்த்து இந்த லோகோ மெனு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு வெர்டிக்கல் சென்டர் கொடுத்துக்கலாம். இதோட ஹைட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம்.
80 வச்சுக்கலாமா? ஓகே. இதை இப்போ குரூப் பண்ணியாச்சு. மறுபடியும் ஒரு டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிட்டு இந்த மியூசிக் ஆப்புக்கான ஒரு ஹெட்டிங் டெக்ஸ்ட், H1 டெக்ஸ்ட். Listen to unlimited music for ஹெட்டிங் டெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. கீழே ஒரு பட்டன் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு பார்டர் ரேடியஸ் 4 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் க்ரீன் பேஸ்டு மெயின் ப்ரைமரி கலராக க்ரீன் சூஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணதுனால நம்ம ஆல்ரெடி பேக்ரவுண்ட் கலர் ஒரு மைல்டு க்ரீன் வச்சுருக்கோம். இந்த ப்ரைமரி பட்டனுக்கு நல்லா பிரைட்டான ஃபுல் க்ரீன் கலர் வச்சுக்கலாம். பட்டனுக்கு டெக்ஸ்ட்டு Get started now. குரூப் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்டிங் டெக்ஸ்ட் H1 டெக்ஸ்ட்டுக்கான ஃபாண்ட் சைஸை 20லேருந்து நல்லா பெருசா 40க்கு வச்சு லெஃப்ட் அலைனும் பண்ணிக்கலாம். கெட் ஸ்டார்டட் நவ் அப்படின்னா என்ன, சைன் அப்பா சைன் இன்னா என்னன்றது தெரியணும்ல. அதுக்கு ஒரு இமெயில் இன்புட் பாக்ஸை மேலே ட்ரா பண்ணிக்கலாம். ஹைட்டு 36 வச்சுக்கலாம். பட்டனோட சைஸ் என்ன, 40. இன்புட் பாக்ஸுக்கு 34. பார்டர் ரேடியஸ் சேம் 4 கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் ஒயிட்ல வச்சுட்டு, இல்லை அதுவும் க்ரீன் டோன்லேயே நீங்கள் கொண்டு போகலாம். அந்த ப்ரைமரி க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு கலரை அந்த க்ரீன் டோன்லேயே ஒரு கிரே ஷேட் ஆஃப் க்ரீன் இப்படி கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு இதுக்கு ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக்கும் க்ரீன் ஷேட்லேயே ஒரு டிஃப்ரெண்டான கலரை சூஸ் பண்ணியாச்சு. பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்டா your email
பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் எப்பவுமே மைல்டா இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கு ஒன்று நீங்கள் ஃபில் கலர் இருக்கு, ஃபில் கலர் வந்து ஃபுல் பிளாக்ல இருக்கு, அதை வந்து இந்த மாதிரி கிரே ஷேடு கொண்டு போய்க்கலாம். இல்லை நீங்கள் சாரி பிளாக்ல இருந்து கிரே கொண்டு போய்க்கலாம். இல்லைன்னா நீங்க இந்த ஃபில் இந்த கலருக்கு பக்கத்துல 100% இருக்கு இல்லையா, இந்த ஒபாசிட்டி, ஸோ அதை வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் அழுத்திட்டு டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் பண்ணலாம். இல்லை நீங்க மேனுவலாகவும் டைப் பண்ணிக்கலாம் 35 அந்த மாதிரி. இதுவே ஓகே. ஃபாண்ட் வந்து மீடியம் கொடுத்துட்டு இதுவும் 16 வச்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா லாகின் கொடுத்துக்கலாம். இந்த பட்டன் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிட்டு லாகின், இதோட விட்த்தை குறைச்சிக்கணும். நமக்கு பிரைமரி வந்து புது யூஸராக வர்றாங்கன்னா ஆல்ரெடி அக்கௌண்ட் இல்லைங்கிறப்போ இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன்அப், அதாவது கெட் ஸ்டார்டட் கொடுத்தாங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற ப்ராசஸ்க்கு போயிடும். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குன்னா அவங்க லாகின் கிளிக் பண்ணுவாங்க. ஸோ லாகின் வந்து இப்போ ரெண்டுமே பிரைமரி கலர் பேக்ரவுண்ட் வச்சிருக்கிறதுனால ஸோ எது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யூஸருக்குன்றது கன்ஃபியூஷனாக இருக்கும் விஷுவலாக. ஸோ அதை வந்து நம்ம இந்த செகண்டரி பட்டனாக லாகினை சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்டரி பட்டனாக எப்படி ஒரு பட்டனை மாற்றுறதுன்னா, பிரைமரி கலர் நமக்கு க்ரீன், இதை வந்து ஃபர்ஸ்ட் பட்டனுக்கு பேக்ரவுண்ட் க்ரீன் கொடுத்துச்சு. இதுக்கு பார்டர் இந்த ஸ்ட்ரோக்கை மட்டும் க்ரீன் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலரை ஃபுல் ஒயிட் இப்படி வைக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்ட்ரோக் வந்து பிளாக் வச்சுக்கலாம். ஸோ இது எனக்கு ஓகேன்னு ஃபீல் ஆகுது. இதோ இப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இந்த இன்புட் பாக்ஸுக்கான ஸ்ட்ரோக் கலரை கிரே ஷேட்லேயே வச்சுக்கலாம். அன்லிமிட்டடுங்கிறத போல்டு பண்ணிக்கலாம். லிமிட்டட் ஃபார் ஜஸ்ட் 20 rupees per month. ₹20ன்றதையும் போல்டு பண்ணிட்டு கலரை நம்மளோட பிரைமரி கிரீன் கொடுத்துடலாம். இந்த பிரைமரி கிரீன் வந்து டெக்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் மைல்டாக ஃபீல் ஆகுது, அதனால கொஞ்சம் டார்க் ஷேட் ஆஃப் கிரீன் சூஸ் பண்ணிக்கலாம். அதவே காப்பி பண்ணி டெக்ஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் ரீடபிலிட்டி ஈஸியாக இருக்கு. பர் மந்த்துங்கிறத வேணும்னா ஃபாண்ட் சைஸ் சின்னது பண்ணிக்கலாம், 20. இப்போ இந்த எல்லா ஐட்டம்ஸையும் செலக்ட் பண்ணிட்டு குரூப் பண்ணி பேஜுக்கு வெர்டிக்கலாக சென்டர் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ ரைட் சைடில் ஒரு இமேஜ் ஒன்று இன்சர்ட் பண்ணிக்கலாம்.
இமேஜுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு பார்டர் ரேடியஸ் நல்லா ஹைட்டாக வச்சுக்கலாம். பார்டர் ரேடியஸ் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஃபுல்லாக. இதுக்குள்ள ஒரு மியூசிக் ரிலேட்டடான இமேஜை இன்செர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம அன்ஸ்பிளாஷ்ங்கிற வெப்சைட்டுக்கு போய்க்கலாம். அன்ஸ்பிளாஷை நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு இமேஜ் பார்த்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் மியூசிக் லிசன் மியூசிக்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கீ டேர்ம் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதில் நீங்கள் ஃப்ரீ இமேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கிற இமேஜஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை நம்ம டிசைன் ஃபைலுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா லார்ஜ் சைஸ் இமேஜாக இருக்குது. இதை நம்ம ரீசைஸ் பண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு சைஸை நீங்கள் இந்த மாதிரி ஷ்ரிங்க் பண்ணிக்கலாம். ஷ்ரிங்க் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் நம்ம ஆல்ரெடி ஒரு ஷேப் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக பேக்ரவுண்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே இந்த இமேஜை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் அந்த ஷேப்பும் செலக்ட் ஆயிரும், இந்த இமேஜும் செலக்ட் ஆயிரும். ரெண்டும் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி யூஸ் ஆஸ் மாஸ்க் இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து நீங்கள் ட்ரா பண்ண ஷேப்புக்குள்ள ப்ளேஸ் ஆயிரும். இல்லை நீங்கள் இந்த லோகோ பேஸ்டு இந்த லோகோக்கு யூஸ் பண்ண ஐக்கான் இருக்குல்ல, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஐக்கான் ஷேப்பே வந்து ஒரு பேக்ரவுண்டாக நம்ம யூஸ் பண்ணி அதுக்குள்ளே ஒரு இமேஜை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிட்டு வேற ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இமேஜ் யூஸ் பண்ணலாம். டவுன்லோட் எடுத்துக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு இந்த இமேஜ் எடுத்துகிட்டு போய் ஃபிக்மா ஃபைலில் இன்சர்ட் பண்ணுறோம். இமேஜை ரீசைஸ் பண்ணிட்டு இந்த ஐக்கானை வேணால் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐக்கானையும் இந்த இமேஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி யூஸ் ஆஸ் மாஸ்க் கொடுத்தேன்னா எனக்கு அந்த இமேஜ் வந்து இப்போ இந்த ஐக்கானுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு விசிபிலிட்டி இல்லை. ஸோ இந்த இமேஜை நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், இந்த இமேஜை மறுபடியும் ரீசைஸ் பண்ணலாம். இந்த ஐக்கானுக்குள்ளே கிளிக் மாஸ்காக இருக்க இந்த இமேஜை
சைஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அழுத்தி பிடிச்சிட்டு கீபோர்டில் மவுஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் மட்டும் செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இமேஜை இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த லோகோ, இந்த நம்ம லோகோவைஸ் பண்ணியிருக்க இந்த ஐக்கான் ஷேப்புக்கு இந்த இமேஜ் வந்து அவ்வளோ ஃபிட் ஆகலை. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ட்ரை பண்ணலான்னு பண்ணது தான். ஸோ இது வேண்டாம், அவ்வளோவா எனக்கு இது நல்லா இல்லை, அதனால இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நம்ம வச்சிருக்க இந்த இமேஜையே இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். வெர்டிகல் சென்டர் கொடுத்துக்கலாம். இதோட பார்டர் ரேடியஸை அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதவே நீங்க இமேஜ் நான் ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். இந்த ஆர்ட்போர்டை ஸோ இந்த ஃப்ரேமை நான் டூப்ளிகேட் பண்ணிட்டு இன்னொரு எஃபெக்ட் ட்ரை பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி இந்த இமேஜ் இருக்கு. இந்த இமேஜையே இந்த பாக்ஸ்ல இருந்து இந்த பொண்ணோட தலை வந்து கொஞ்சம் பாப் அவுட் ஆகி வெளியில வர மாதிரி, இந்த பேக்ரவுண்ட் மாஸ்க் இருக்கு இல்லையா, இதுல இருந்து வெளியில தெரிகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுக்கு நீங்க டவுன்லோட் பண்ண இமேஜை ஃபோட்டோ ரூம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவர்ன்ற ஒரு டூல் இருக்கும், அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ண இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணும். இதுல பேக்ரவுண்ட் வந்து ஒரு ப்ரௌனிஷ் கிரே கலர் வந்து இருக்கு. ஸோ அந்த பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்றோம். இந்த வெப்சைட்ல போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்டை இந்த மாதிரி கிளீனாக ரிமூவ் பண்ணிடும். பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆன இந்த இமேஜ் வந்து நமக்கு கிடைச்சிடும். இப்போ நம்ம டிசைனுக்குள்ள போயிட்டு இமேஜ் இன்செர்ட் பண்ணியாச்சு. இமேஜுக்கு பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த இமேஜ் அப்படியே இங்க பேக்ரவுண்ட்ல வச்சிருக்க அந்த ஷேப்புக்கு ஈக்குவலண்டா இப்படி கொண்டு போய்க்கலாம். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து பாப் அவுட் ஆகி நமக்கு அந்த ஷேப் தெரியுது. சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேரிசன்லேயே தெரியும். இந்த இமேஜுக்கும் இது ஜஸ்ட் மாஸ்க் பண்ண ஒரு இமேஜ். இது மாஸ்க் பண்ணி நம்ம அதுக்கு மேலே அதே இமேஜை பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு பிளேஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக அந்த அலைன்மெண்ட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா, சைஸ் வித்து ஹைட் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு
இந்த மாதிரி ஒரு பாப் அவுட் எஃபெக்ட் கிடைக்கும். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல ஒரு லுக் வைஸ் ஒரு அழகான ஒரு பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் டிசைனுக்கு கொடுக்கலாம். இதில் நான் ப்ரைஸிங் ஃபாண்ட் வந்து எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதை மேபி நெக்ஸ்ட் லைன் கூட கொண்டு போய்க்கலாம். டெக்ஸ்ட்டுமே அன்லிமிட்டெட் மியூசிக் ஆர் ஜஸ்ட் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓவரால் ஃபாண்ட் சைஸையுமே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். 60 வச்சுக்கலாம். லைன் ஹைட்டை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டடை கூட இன்னும் அது தனியாக செப்பரேட்டாக ஹைலைட்டடாக தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபாண்ட் சைஸு. இதை வெர்டிக்கலாக சென்டர் லைன் பண்ணிவிட்டு இதவே காப்பி பண்ணி இந்த ஆர்ட் போர்ட்லேயும் ஓகே, இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மாதிரி அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பேக்ரவுண்டில் ஒரு இமேஜுக்கு மறுபடியும் க்ரீனு கொடுக்கலாம். க்ரீன் கொடுத்தா என்ன இமேஜ் கிடைக்குது? ஓகே, இந்த இமேஜ் எடுத்து பேக்ரவுண்ட் இமேஜை கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். டவுன்லோட் கொடுத்தாச்சு. நம்ம டிசைன் ஃபைலுக்குள்ளே இந்த இமேஜை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம். சைஸை நம்ம ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி சின்னது பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பேக்ரவுண்டில் கொடுத்துட்டு இந்த இமேஜோட ஒப்பாசிட்டியை வேணால் குறைச்சி பார்க்கலாம். பார்ட்டி வச்சுட்டோம்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு கிரேடியன் மாதிரி இருக்க ஒரு லைட்டான பேக்ரவுண்ட் கிடைச்சிருச்சு. இதில் இன்புட் ஃபார்முக்கு பேக்ரவுண்டு தெரியல, விசிபிலிட்டி, அதோட பேக்ரவுண்ட் கலர் இப்போ மாற்றிட்டோம். இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கு. கெட் ஸ்டார்டடோட ஃபாண்ட் கலரு ஒயிட்டில் கொடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்? இதை மேபி போல்டில் கொடுத்துருவோம். இல்லை, எனக்கு பிளாக்கே பெட்டராக இருக்குது.
இமேஜோட வெர்டிக்கல் அலைன்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் சென்டர் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் கலர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெனு ஐட்டம்ஸுக்கும் நீங்கள் வேணும்னா ஐகான்ஸ் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மெனு ஐட்டமோட டைட்டில் லேபிள் டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி ரிலேட்டடான ஒரு ஐகான் இன்சர்ட் பண்ணியும் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஐகானுக்கு என்ன இன்னும் நம்ம ப்ரைமரியை சூஸ் பண்ண க்ரீன் போட்டுக்கலாம். இல்லை பேக்ரவுண்டுக்கு க்ரீன் சூஸ் பண்ணிவிட்டு ஐகானோட கலரை பிளாக்ல வச்சுக்கலாம். நீங்களே இந்த மாதிரி டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் பர்டிகுலர் டாப்பிக்கில் வேணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஒரு வீடியோ ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.